நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கிய தகவல், அதாவது தமிழர்கள் ஏதாவது உரிமைகள் பற்றி பேசினா, நில உரிமை, அதிகார உரிமை பற்றி பேசினா, அது இந்திய தேசிய ஒற்றுமைக்கு எதிரானது, பிரிவினைவாதம் இப்படிலாம் கூக்குரலிட்டாங்க. அதே போல் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து அனைவரும் நிலம் வாங்கும் உரிமையை பெற்று தந்தோம், தேசிய ஒற்றுமையை காப்பாற்றணும் அப்படின்னு பாஜகவினர் தம்பட்டம் அடித்தாங்க. அதே பாஜக ஆளுகின்ற உத்தரகாண்ட் மாநிலத்தில் என்ன நிலைமை அப்படின்னா, மொத்தம் இருக்கக்கூடிய 13 மாவட்டங்களில் 11 மாவட்டங்களில் அயலார் யாரும், அதாவது உத்தரகாண்டை சாராத எவரும் நிலம் வாங்க முடியாத அளவிற்கு புதிய சட்டத்தை கொண்டு வர இருக்கிறாங்க. அதுக்கான ஒப்புதல்லாம் கொடுத்துட்டாங்க. கூடிய விரைவில் சட்டம் வரப்போகுது. அப்போது உத்தரகாண்ட் இந்தியாவில் இல்லையா? இது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது இல்லையா? அப்போ உத்தரகாண்டில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த 11 மாவட்டங்களில் இந்தியாவின் பிற மாநிலங்களை சார்ந்தவங்க யாரும் நிலம் வாங்கக்கூடாதா? இது என்ன தேசிய ஒருமைப்பாடு இருக்குது? இப்போ பாஜகவினர் இந்த திட்டத்தை எப்படி பார்க்குறாங்க? இது எப்படி அனுமதிக்கிறாங்க? இதற்கு எதிராக ஏன் குரல் கொடுக்கல? இதில் என்ன தேசிய ஒற்றுமை இருக்க போகுது? அப்போது பாஜகவினர் தங்களுக்கு தேவை என்றால், அது தேசத்திற்கு எதிராக இருந்தாலும், ஒருமைப்பாட்டிற்கு எதிராக இருந்தாலும், ஒற்றுமைக்கு எதிராக இருந்தாலும், அவர்களுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் உண்டு, சித்தாந்த ஆதாயம் உண்டுன்றால் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்றது இது மாதிரி நிரூபணமாகுது. அப்போ மக்கள் தான் ஏமாளிகள், குறிப்பாக தமிழர்கள் தான் ஏமாளிகள். தமிழர்கள் அவங்களோட நில உரிமை பேசக்கூடாது, அதிகார உரிமை பேசக்கூடாது, மண் உரிமை பேசக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. ஏதாவது பேசினா நம்ம பிரிவினைவாதம் பேசணும்னிடுவாங்க. இதே நில உரிமை சட்டம் தமிழர் அல்லாத ஒரு தமிழகத்தில் வாங்குவது தடை செய்வது அல்லது வரைமுறைப்படுத்துவது, உச்சவரம்பு நிர்ணயிப்பது, இது போன்ற திட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்தால் இதை பாஜக எப்படி அணுகும் அப்படின்றதையும் மக்கள் சிந்தித்து பார்க்கணும். அப்போ இது எப்பயுமே ஒரு இரட்டை வேடம் தான். அவங்க தமிழர்களுக்கு எதிரானது தான் இந்த தேசிய கட்சிகள் என்பதை இது மூலம் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம். மக்கள் உங்கள் கருத்து இந்த உத்தரகாண்ட் கொண்டு வர இருக்கின்ற இந்த நிலவரம்பு சட்டம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி.